வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுக சில தொகுதியில் டெபாசிட் இழப்பா, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க வெள்ளைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிமுகவில். அதிமுக என்ற கட்சி எதிர்கட்சி தற்பொழுது தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு அதிமுக, பாஜக, பாமக, அமமுக போன்ற சிறிய சிறிய கட்சிகள், பெரிய பெரிய அமைப்புகள், முக்கிய கட்சிகள், முக்கிய கழகங்கள் என்று பார்த்திங்கன்னா முக்கிய அணிகள் என எல்லாருமே இணைந்து ஒரே அணியை பார்த்திங்கன்னா என்டிஏவாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மக்களுடைய முடிவுகள் எப்படியாக இருக்குன்னா திமுக இல்லைனா அதிமுக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலும் அவர்களுக்கு எதிரான வரக்கூடிய தகவல்களும் அதிமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது. அப்படி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக சில தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளனர். குறிப்பாக சென்னையில் அக்கட்சி தனது செல்வாக்கை இழக்கும் என தெரிவிக்கின்றனர். விஜயின் வருகையை சரியாக அணுகாமல் இருந்ததே இந்த சரிவுக்கு காரணமாம். மேலும் திமுக விசஸ் தாவேகா என்ற முழக்கத்துக்கு மத்தியில் திமுக விசஸ் அதிமுக என்ற இருமுனை போட்டி களத்தை தக்க வைக்க இபிஎஸ் தவறிவிட்டார் என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள். இதனால் இந்த மாதிரியான சூழல்கள் போயிட்டு இருக்கனால டெபாசிட் இழக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறார்கள். மேலும் விஜய் அவர்களுடைய வருகையும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உண்மைதான். அவருடைய செல்லக்கூடிய களத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்ற மாதிரி அவர் களத்தையே மாற்றிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பொதுமக்களுடைய முடிவுகளில் களம் இரண்டாக இருக்கிறதுனால இவங்களாம் அவங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இவங்களை ரெண்டு பேரையும் தாண்டி வேறு யாரும் யோசிக்காமல் இருக்காங்க. ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஆனால் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா விஜயோடைய களத்துக்கு போன அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை திமுககாரர்களாக இருக்கட்டும், ஸோ பொதுவாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாறுதலை இவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்களே தவிர வேறு கட்சி டிபேட் பண்ணி சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மாறுதல்கள் எங்கு, எப்படி, என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத யதார்த்தமாக பார்த்திங்கன்னா தெரிகிறது. இப்போ பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவல் பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களுடைய விருது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.